வணக்கம். நான் டாக்டர் அபி, கைனகாலஜிஸ்ட். ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர் தாம்பரம்ல கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்னைக்கு ஃபர்டிலிட்டி யார் செக் பண்ணணும், ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போய் யார் யார் அவங்களோட என்ன ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் இருக்கு, எப்போ ஃபேமிலி பிளான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் விமன் இருக்கிறப்போ ஸோ கொஞ்சம் தள்ளி போடலாம், கொஞ்சம் லேட்டாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம்னு நினைக்கும் போது ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு பின்னாடி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதும், அதுக்காக ஹையர் ட்ரீட்மெண்ட் போக தேவைப்படுறதும், ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதும் நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒர்க்கிங் விமன் தாராளமாக அவங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் என்ன, அவங்களுக்கு இப்போ என்ன லெவலில் எக்ஸ் இருக்கு, இப்போ நமக்கு ஏஜிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓவரிக்கும் எக்குக்கும் ஏஜிங் இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் இஷ்யூஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏஜ் ஆக ஆக. ஸோ அதனால இனிஷியலாகவே ஒன்ஸ் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது எப்போ அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்கும், ஈவன் ப்ரீ மேரிட்டலாக மேரேஜுக்கு முன்னாடியே நீங்கள் எப்போ வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் டிவைஸ் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் கப்புலாக நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி சென்டரில் கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெஸ்ட் பண்ணது மூலமா உங்களுக்கு எவ்வளோ ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் இருக்கு, ஓவரியில எக்ஸோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே எப்படி இருக்கு, உங்க யூட்ரஸ் எப்படி இருக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு எவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, எவ்வளோ நாள் கழிச்சு நீங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேப் விடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருக்கு, நீங்க ஏர்லியா பிளான் பண்ணோம் அப்படின்னாலுமே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சில பேருக்கு இப்போ பிரெக்னன்சி வேண்டாம் பட் எக் நம்பர்ஸ் டிக்ரீசிங்கா இருக்கு அப்படின்னா எக் ஃப்ரீசிங் மாதிரியும் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.